அங்க என்ன இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் நடக்கும். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள, இதை விட்டு வெளியில போனா உன் அடையாளம் ஒண்ணும் இல்லை. கேரளா போ, நீ யாரா இருந்தாலும் அவனுக்கு பாண்டி தான். தமிழ்நாட்டில் இருந்துட்டியா பாண்டி, அவ்வளவுதான். இந்த நாட்டை விட்டு இந்த மாநிலத்தை விட்டு வேலை போனாலே உனக்கு இந்த அடையாளம், சாதி அடையாளம் பொருந்தல, மதம் அடையாளமா இல்லை. ஆனால் இங்கே இருந்து நீ ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால், ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இந்து. கை கொடுக்க முடியாது. போடா மண்டுன்னு தூக்கி அதை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருவான். ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படித்தான். போய் வேணா பார்த்துவா. அப்ப உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடையாளம் அல்ல, நீ தமிழன் என்பதுதான் உன் அடையாளம். Who are you என்றால் நீ எந்த மொழியில் நீ ஐ ஆம் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிவு பண்ணுவான், இவன் மேடுன்னு முடிவு பண்ணிடுவான், பைத்தியம் முடிவு பண்ணிடுவான். உன்னை மனிதன் என்று தெரிந்துதான் அவன் நீ யாருன்னு கேட்கிறான். நீ யார் என்ற கேள்விக்கு நீ எந்த மொழியில் பதில் சொல்ல போகிறாய் என்பதான் அவன் எதிர்பார்ப்பு. ஐ ஆம் சீமான் என்றால் ஆள் கருப்பா இருக்கான், இங்கிலீஷ்ல பேசுறான்னு பிறப்ப சந்தேகப்படுவான். அப்ப என்ன பண்ணு? நான் தமிழன், நான் தமிழன், என் பெயர் சீமான் அப்படின்னு சொல்லணும். நீ போய் பாரு, பிரான்ஸுக்கு போய் பாரு, ஒரு 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 வார்த்தை ஆங்கிலத்தில் உச்சரிச்சிட்டானா அங்கிருந்து எனக்கு அடிச்சு பேசு. காலடியில் இருக்கு பிரிட்டனுக்கு கீழே, பேச வச்சிருப்பாப்ப அவனை. அவனுக்கு இருந்தால் மொழி பற்று, தேசப்பற்று. அதே சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கு இருந்தா மொழி வெறி, சாவனிசம், சரங்கு சொறி எல்லாம் சொல்லுவேன். நீ எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று. அப்படி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன் வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அததான் நானும் சொல்றேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்றேன். வெரி சிம்பிள் திங். ரொம்ப ஈஸி. ரொம்ப எளிதாவா? ரொம்ப எளிதாவா? கிட்டவா? நான் ஒன்னு சொல்றேன். பறையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான், படையாச்சி நிறுத்தினா பறையரை போட மாட்டான். எங்க ஐயா நிறுத்தினா பறையர் போட மாட்டான், எங்க அண்ணன் நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான். ஆனால் உங்கள் மகன் நான் நிறுத்தினா 2 பேரும் ஓட்டு போடுவான். அது மாறுதல், அதுதான் மாறுதல். இதுவரை இருந்த திராவிட கட்சிகளுக்கு, எம்ஜிஆருக்கு, தமிழர் அல்லாத எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருக்கும் படையாச்சியும் பறையாச்சியும் பறையனும் போட்டிருக்கான். ஆனால் ஒரு தமிழ் மகனுக்கு போடல, தமிழ் தலைவனுக்கு போடல. போட வச்சதுதான் தமிழ் தேசிய அரசியலின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி. நீ என்ன செஞ்ச? கட்சி ஆரம்பிச்ச 2010 தூக்கி ஐயா உள்ள போட்டார். தொடர்ச்சியா போட்டிருந்தாரு. அப்ப கட்சி ஆரம்பிச்சோம், தூக்கி வேலூர்ல என்னை கொண்டு அடைச்சார். புழல்ல அடைச்சிட்டார். அவசர அவசரமா என்ன நினைச்சாரு தெரியும்? திருப்பி கதவை திறந்து வேகமா வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ஏத்தி வண்டி வேகமா ஓடிச்சு. எங்கடா கொண்டு போறாங்கன்னு நினைச்சேன். வேலூர்ல கொண்டு அடைச்சாங்க. வேலூர்ல அடைச்சா இரவுல அண்ணனை கொண்டு வர்றாங்கன்னு என் தம்பியில் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு. காலையில என்னை சிறைக்குள் ஒரு சிறை, ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்ங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை. இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ள எனக்கு ஒரு சிறை. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. புதுச்சேரியில சிறையில் இருந்த 90 நாள், அந்த சிறைக்குள்ள எனக்குன்னு தனி சிறை. யாரும் என்னோட பேசக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கொரிலா மாரி ஒரு கடிச்சு தின்னுருவன்ல, எவனோட சேர விட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமில? அங்க அவனோட பேச விட்டா அங்க இருக்கிற சிறைக்கதிகளை எல்லாம் அவனுக்கான ஆளா மாத்துவான். வேற என்ன பயம்? அந்த பயம்தான். அப்ப என் நம்பிகளை பார்த்து 6 மாதம் அவர்களோட இருந்தேன் சிறையில. பேரறிவாளன், முருகன், சாந்தன், தம்பி ராபர்ட் பயசன், ஜெயக்குமார் எல்லாரோட வெளியில வந்து நான் ஒரு முழக்கத்தை முன் வச்சேன். ஒரு பெருங்கூட்டத்தை போட்டேன். மே 18 7 பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம்? 7 தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம்னு முழக்கத்தை முன் வச்சேன். அந்த 7 பேரையும் விடுதலை செஞ்சிருக்கிறது, விடுதலை செஞ்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி. அதை கவனத்தில் வச்சுக்கணும். விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பி சாந்தன் தந்துட்டான். மற்றபடி 7 வரையும் வெளியில கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு. போராடி இருக்கலாம், எத்தனை பேர் போராடி இருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம்.
ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இதை திரும்ப திரும்ப பெரும் வெகுமக்கள் அரசியலாக மாற்றி அதுக்கு பெருந்தியை பற்ற வச்ச புரட்சிக்காரியின் தங்கை செங்கொடி, அதுக்கு வழக்கை தனி மனிதனாக போட்டு அந்த வழக்கை வாதாடி வாதாடி வென்றவன் என் தம்பி பேரறிவாளன். இத்தனை போராட்டத்திற்கு பிறகு 7 பேரும் விடுதலையானார்கள். ஒருத்தன் உயிர் விடுதலை செய்து போய்விட்டானே ஒழிய மற்ற 6 பேரும் விடுதலையானார்கள் என்பதில் நமக்கு பெருமை, மகிழ்ச்சி. அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான். உரிமை மீட்சி, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு. முப்பத்திரண்டு ஆறுகள், ஆற்றில் மணல் உலகில் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி, ஆற்று மணல் உலகில் ஆகச் சிறந்த நேர்த்தியக்கி அதை அள்ளி விற்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்பார்கள், மணல் அல்லவில்லை என்றால் வீடு எப்படி கட்டுவீர்கள் என்று. நாம் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் என் ஆற்றில் மணல் அள்ளப்பட்டதா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை, இல்லை. அருகில் இருக்க எந்த மாநிலங்களிலும் ஆற்று மணல் அல்ல தடை. என் மாநிலத்தில் இல்லை தடை. எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். 32 ஆறையும் கொலை செய்து விட்டார்கள். ஆறு இல்லை என்றால் நீர் எப்படி? தானாக இந்த மண் வறண்ட பாலைவனமாக மாறிவிடாதா? என் அரும் தமிழ் சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஆற்று மணலை ஈரத்தோடு அள்ளி கொண்டு போகும்போது அந்த லாரி அந்த வாகனத்திலிருந்து சொட்டு 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 என்று தண்ணீர் கொட்டும். ஈரத்தோட மண்ணை அள்ளி கொண்டு போகிற போது 2000 லிட்டர் தண்ணீர் ஒவ்வொரு லாரியிலும் உள்ளே இருக்கிறது, சொட்டுகிறது என்கிறார்கள். ஒரு தோராய கணக்கு. அந்த தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிவது அது தண்ணீர் அல்ல என் அன்பு மக்களே, நம் தாய் மண்ணின் கண்ணீர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என்னரும் பிள்ளைகளே, உங்கள் கண் முன்னே என்னை இப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க தண்ணீருக்கு, குளிக்க தண்ணீருக்கு, உணவு சமைக்க தண்ணீருக்கு, வேளாண்மை செய்ய தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று இந்த பூமி தாய் நம்மை நினைத்து வடித்த கண்ணீர் தான் அது. என் அன்பு தம்பிதங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்தோம், கொதித்தோம், அதனாலேயே நாம் இந்த இடத்திற்கு வந்தோம்.